வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆதார் அட்டையில் 2 அதிரடி அறிவிப்பு. இப்படி இருந்தால்தான் ஆதார் கார்டு இனி செல்லும். ஆமாங்க, ஒரு புதுவிதமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார், பால் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆதார் இருக்குது. அந்த 2 ஆதாரோட டிஃப்ரெண்டேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே பாலாதாரம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தையில போய் எடுத்திருப்பீங்க, அதுக்கு ரேகை இதெல்லாம் எதுவும் கிடையாது. கண்விழி ரேகை, கை ரேகை இதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஸ்கேன் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது, இருந்தாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை இது பண்ணிட்டாங்க. போன ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி அவங்களுக்கு உண்டான இது பண்ணி ஆதார் கார்டு போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இதுதான் பால் ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் ஆதாரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேர் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா, அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். கேஒய்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா விதமான அப்டேட்ஸ் கிடைக்கும். இது போன்ற அரசு என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடுது, என்னென்ன அறிவிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே இந்த சேனலில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிறையா விதமான டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். கமெண்ட்ஸ் வரத்துக்கு, ரிப்ளை வரத்துக்கு இன்னும் 1 or 2 days ஆனாலுமே உடனுக்குடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் கமெண்ட் பண்ண முடியல. 1 or 2 daysக்குள்ளே கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையை பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நீங்கள் மாற்ற வேண்டியதாக வரும். டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அந்த பால் ஆதாரை பற்றி சொல்லிடுறேன். யாரெல்லாம் ஆதார், பால் ஆதார் 2 இருக்குதா, ஆதார் நெக்ஸ்ட்டு பால் ஆதார்லாம் யார் வச்சுருக்கீங்களோ, அதாவது குழந்தைங்க ஃபோட்டோவோடு இருக்கும். திருமணம் ஆகி கூட இப்போ 1 ஆண்டு 2 ஆண்டு ஆகியிருக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பயோமெட்ரிக் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியாது, புதுப்பிச்சிருக்க மாட்டாங்க, கைரேகையும் வச்சுருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போனவுடனே இந்த ஆதாரை கொடுத்துட்டு நாம் அப்டேட் பண்ணோம். அதாவது ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், கண்விழி கைரேகை பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடி மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது. நீங்கள் வரீங்க, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார், பாலாதாரம் மாற்றுறீங்க, முடிஞ்சது. ஆனால் அடுத்தது இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் இப்போயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் ஆகாமல் இருந்தாலே நீங்கள் இன்னும் ஆதாருக்கு மாறலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த கைரேகை விழலை. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ரேஷன் கடையில் போய் கைரேகை வைக்கிறேன், எனக்கு கைரேகை விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அப்படி கைரேகை விழலை அப்படின்னா ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்க. ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே அங்கே கைரேகை விழுகும். கைரேகை விழுந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எல்லா விதமான பொருட்களையுமே வாங்கிக்க முடியும். ஏன்னா எல்லா பயோமெட்ரிக்குமே கொண்டுட்டு ஆதாரில் தான் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரேஷன் கார்டு, பேங்க்கு இதுமாரி வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அரசாங்கத்தில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி அப்டேட்ஸ் தான் நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பால் ஆதார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனடியாக ஆதாருக்கு மாறிக்கோங்க,
ஏன்னா பால் ஆதாரங்கிறது குழந்தைங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், அதாவது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் தான், அந்த 12 வயசு வரைக்கும் சம்திங் அந்த ஆதாரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அந்த ஆதார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அப்டேட் பண்ணணும், கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அதாவது கண்விழி, கைரேகை, ஃபோன் நம்பரு, ஃபோட்டோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணலைன்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இஷ்யூ வரும். ஓகேங்களா? இது வந்து பால் ஆதாருக்கு உண்டான தகவல். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிக்கிறோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு பால் ஆதார் சொன்னாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் கார்டில் யாரெல்லாம் மொபைல் நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறதையும் நான் அந்த ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பெரிய ஆதார் கார்டு இருக்கிற நார்மலாக எல்லாத்துக்குமே, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்களை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். இல்லை நான் மாற்றங்களை ஏற்படுத்தலை, இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாதிரியே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகள். ஃபஸ்ட்டு ஒன், ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 90 நாளைக்கு அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அடிக்கடி ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு சிம்மு வாங்குறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க, அடுத்து அந்த காசு முடிஞ்சோன்னா மறுபடியும் தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு சிம்மு வாங்குறப்போ அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த நம்பர் ரெகுலராக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து புது நம்பர் அடுத்து வந்தோடனே இந்த ஆதார் கார்டு நம்பரை தூக்கி போட்டு அந்த சிம்மை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு நடக்கிறதுனால ஒரு டைம் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு டைம் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணால் 3 மாதம் சம்திங் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதாவது திருமணமாகி பெண்கள் அங்கே வீட்டுக்கு போகக்குள்ள அதுக்குண்டான அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அது நிறையா பேர் வருடக்கணக்கானாலும் சேஞ்ச் பண்ணாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வச்சுருக்கக்கூடாது. உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா விதமான அப்டேட் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு செல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணல அப்படின்னாலுமே ஆதார் கார்டுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலாதார் வச்சுக்கிட்டே ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணல, கண்வெளியை வெரிஃபை பண்ணல, கைரேகை வெரிஃபை பண்ணல, கைரேகை அப்டேட் பண்ணலை அப்படின்னாலே உங்களுக்கு இனிமேல் வந்து அந்த ஆதார் கார்டு செல்லாது. எங்கேயுமே யூஸ் இல்லை, நாட் யூஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து பேன் பண்ணுற அளவு மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் வந்து எல்லா ப்ரொசீஜருமே கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு தவறுகள் செய்திடாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கே கரெக்டாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலுமே அறிவிப்புகள் வெளியாகலாம், உடனுக்குடனே அறிவிப்புகள் வெளியாகும். அப்போ வந்து ஆதார் மையத்திலையும் சரி, இ-சேவை மையத்திலையும் சரி பயங்கரமான கூட்ட நெரிசல்கள் காணப்படும். அதனால் இப்பொழுதே நீங்கள் போய் சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தகவல் வரத்துக்கு முன்னாடி, அதாவது முன்கூட்டியே நீங்கள் வந்து எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து கூட்ட நெரிசல்லையோ நம்ம வேலையை லீவ் போட்டு போய் நிற்க வேண்டிய அவசியமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து எல்லா விதமான அப்டேட்டையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி
ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.